ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கலாம் வாங்க. கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே ரொம்ப அழகாக மீனாட்சியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மன் மீனாட்சியே வர்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்ட்டு அம்மாச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மீனாட்சி அம்மன் மாதிரியே இருப்பாங்க. அம்மன் உருவத்தில் வந்து அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமே வந்து மீனாட்சி பார்க்க அம்மனே நேரில் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அழகரை கூட்டிட்டு வராங்க. அழகருமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. அழகருமே வந்து அப்படியே கருப்பசாமியே வந்து நிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி அழகர் இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, அழகர் எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தியா அப்படின்றாங்க. ஆமாடி, அழகர் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க சாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணவும், உடனே சேது மேல வந்து சாமி இறங்குது. இறங்குனதுமே தமிழ் சில போய் வாக்கு கேட்குறாங்க. அதுக்கு சேதுவோடைய உடம்புல இறங்குன சாமி என்ன சொல்லுதுன்னா, "நீ தப்பு பண்ணாததுக்கு தண்டனைகள அனுபவிச்சுட்டு இருக்கான்றாங்க. ஆனா, இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் காலம் தான்றாங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றது சீக்கிரமாவே நிரூபணமாகும். நிரூபணமாயி கண்டிப்பா நீ நெனச்ச மாதிரியான வாழ்க்கைய நீ வாழ்வன்றாங்க. ஆனா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற அந்த குடும்பம் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நெனச்சு ரொம்ப வேதனைப்படுன்றாங்க. உண்மையிலேயே வந்து நீ தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா நீ தப்பே பண்ண கிடையாது. நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். நல்லது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அது யாருக்கும் புரியல. சீக்கிரமாவே வந்து உன்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும்." அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சாமி வந்து சேதுவுடைய உடம்புல எங்க இருக்கு இல்லையா? அத சொல்லவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. கூடிய சீக்கிரத்துல தப்பு பண்ணவங்க மாட்டுவாங்கன்ற மாரி சொல்லவும் ஐஸ்வர்யா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.